லான்ச் வெஹிக்கிள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் அது வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். டேட் இன்னும் டிசைட் பண்ணல. இல்லை, இந்த LBM-3 வந்து நம்மளுக்கு வந்து நிறையா இருக்குது. ஒன்று வந்து ஒரு 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 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள், வெளிநாட்டுக்காக உள்ள தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அனுப்புதாட்டு இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஆட்களை கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ள பரிசோதனைகளும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம், இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஸ்பேஸில் வேலை செய்கிறதுக்காக பாரத பிரதமர் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க 2023. அதன் மூலம் 5 PSLV ஏவூர்திகளை வந்து LNT, லார்சன் அண்ட் டியூப்ரோ அண்ட் HAL கன்சோர்சியம் செய்யறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க செய்த முதல் ராக்கெட் வெளியே வருது. அந்த ராக்கெட்டையும் இப்போ அனுப்ப போகிறோம். அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 56 செயற்கைக்கோள்கள் வந்து பூமியில் இந்த ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கு, மக்களுக்கு நன்மை செய்யிட்டு இந்திய செயற்கைக்கோள்கள். இதை வந்து நம்ம பாரத பிரதமருக்கு தலைமையின் கீழ் ஒரு 3 பங்காக இன்னும் 3 வருடத்துக்குள் மாற்றுறதுக்குள்ள வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய புது அப்ரூவல்லாம் தந்திருக்காங்க இந்திய அரசாங்கம். சந்திரயான் 4, சந்திரயான் 5, இந்த ககன்யான் திட்டங்கள், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் இருக்குது. புதுசாக நேவிகேஷன் சேட்டலைட், இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள செயற்கைக்கோள்லாம் செய்யிட்டு இருக்கோம். இப்படி நிறைய புது திட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்கே 2வது ஏவுதளம் நடந்துட்டு இருக்கு, அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் இடம் வந்து தமிழக அரசு வாங்கி நம்ம இந்திய அரசுக்கு கைமாறி தந்திருக்காங்க. அங்கே வந்து இப்போ எல்லாம் இந்த ஏவூர்திகளை அனுப்புவதற்குள்ள என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டடங்கள், அதுக்குள்ள நிறையா இந்த ஏவுதளத்துக்குள்ள கருவிகள் எல்லாம் அங்கே பணிகள் நடந்துட்டு இருக்கு. 2027 மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும். ஆமாம், இந்திய விண்வெளி நிலையம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் 2035 முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 5 கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும். அந்த முதல் கட்டம் 2028 அனுப்புவதற்குள்ள வேலைகள்லாம் நடந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.